Hello friends, வணக்கம் and welcome to Lux Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான பிரெட் சில்லி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டு வெச்சுக்கலாம். நீங்க பட்டர், கீ இல்லனா ஆயில் விட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வெச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணுறப்போ அந்த பிரெட் சில்லியோட அந்த ஃப்ளேவர், அந்த அரோமா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணுற ஆனியன்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஹாஃப் குக் ஆகிருந்தால் தான் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். அப்போ தான் பிரெட் சில்லி சாப்பிட்றப்ப இது அங்கங்கே நம்மளுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக இதை வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர், அந்த இஞ்சி துண்டுகளையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கேரட் துண்டுகளையும் ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சமாக வதங்கிறதுக்காக நம்ம டேபிள் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ப்ரெட்டில் வந்து உங்களுக்கு சால்ட் இருக்கும், அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த கலர் கேப்சிகம் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரைடு டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ அடுத்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் வந்து ஹாஃப் குக் ஆகிற அளவுக்கு தான் நம்ம விடணும். இது வந்து ஓவர் குக் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் இல்லைனா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாஸஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக நம்ம டொமேட்டோஸ் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணி செய்யலாம். இப்போ நம்ம ஸ்லைசஸ் இருக்கு இல்லையா, பிரெட் ஸ்லைசஸ், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த வெஜிடபிள்ஸ், மசாலாஸ் எல்லாமே ப்ரெட்டில் வந்து நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபைனலாக நம்ம இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீசஸ் வந்து நல்லா உடையாமல் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேறு வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் துருவின சீஸ் வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பிரெட் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.